ஆதி. ஹலோ. ஓய், ஃபோன் எடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ நேரம்? அது கொஞ்சம் வேலையா இருந்தேன். நீ சொன்ன மாதிரியே நான் ஜெயிச்சிட்டேன். உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் ப்ரெசன்டேஷனை நான் சூப்பராக பண்ணிட்டேன். ப்ராஜெக்டும் ஓகே ஆயிடுச்சு. நீ மட்டும் ஃபோனில் என்கிட்ட பேசாமல் இருந்திருந்தா இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ உன்னால தான் இந்த 5000 கோடி ப்ராஜெக்ட் ஓகே ஆயிருக்கு. இந்த சந்தோஷமான விஷயத்த நான் இன்னும் அம்மா கிட்ட கூட சொல்லல. உன்கிட்ட தான் முதல்ல சொல்றேன். என்ன நான் பேசிட்டே இருக்கேன், எதுவுமே பேசாம அமைதியா இருக்க? சந்தோஷத்துல என்ன பேசணும்னு தெரியல, வாய் அடிச்சு போய் நிக்கிறேன். நினைச்சேன். சரி, நான் காலையில சென்னைக்கு வந்ததும் முதல்ல நான் உன்னை தான் பார்க்கணும். ஸோ நீ வழக்கமா வர கோயிலுக்கு வந்துரு. நம்ம கோயிலில் மீட் பண்ணலாம். என்னால கோவிலுக்கு வர முடியாத பெரியயா, என்ன மன்னிச்சிருக்கு. சரி, நான் வைக்கிறேன். கோயிலில் மீட் பண்ணலாம். போன்ல நீ யாரு கூட பேசிக்கிட்டு இருந்த? பெரிய தம்பி கூட தானே? இவ்வளவு நடந்தும் நான் கோயில்ல அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் நீ இன்னும் உன்னை மாத்திக்கல. பெத்த அப்பனோட பேச்சுக்கு தான் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற. அகிலாமா குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்புறம் நான் இதே சோஃபால அக்கிலா மாதிரி கால் மேல கால் போட்டு இங்க இருக்கிற எல்லாரையும் அதிகாரம் பண்ண நினைச்சு என்ன என்ன சோஃபா தொடக்க வச்சுட்டாங்க. தொடக்கிறேன் எல்லாம் என் லட்சியத்துக்காக தான். என் லட்சியம் மட்டும் நிறைவேறட்டும், அதுக்கப்புறம் தொலைக்கிறேன். உங்க எல்லாரையும் இந்த வீட்டை விட்டு தொலைக்கிறேன். தொலைச்சு கொட்டுறேன், மொத்தமா தொலைச்சு கட்டுறேன். இது ஒண்ணு. இது ஒரு தலைவலி. அதான் எல்லார்கிட்டயும் செல்போன் இருக்கே, இதுக்கு யாரு போன் பண்றது? இருக்கிற வேலை பத்தாம போன் வேற எடுப்பாங்க. உங்க காதல விழலையா? நீங்க பாட்டுக்கு சோஃபா தட்டிட்டு இருக்கீங்க. ஏய் தண்டம் இம்ச. என்ன உனக்கு கூட திமிர் ஏறி போச்சா? அப்படியே 2 போட்டன தெரியுமா? ஏன் நீ எடுக்க வேண்டியதானே? இல்லத்த, ஏதாவது முக்கியமான காலாவோ ஆளாவோ இருந்தா அப்புறம் பெரியத்த நீ எதுக்காக போன் எடுத்தேன்னு என்ன திட்டுவாங்கல்ல. அப்படியே ரொம்ப பயம். இரு. ஹலோ சித்தி, நான் ஆதி பேசுறேன். ஆதியா? நீ ஏன் லேண்ட்லைனுக்கு கால் பண்ணிருக்க? அம்மா அப்பாவுக்கு ட்ரை பண்ணா உங்க மொபைல் ரீச் ஆகல, அதான் லேண்ட்லைனுக்கு வந்தேன். அக்காவும் மாமாவும் மாடியில் ரூம்ல தான் இருக்காங்க. நீ கால் பண்ணிருக்கேன்னு நான் வேணா போய் சொல்லவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் சொல்ற விஷயத்த மட்டும் போய் சொல்லிடுங்க. நான் மும்பை வந்த விஷயம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. 5000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. 5000 கோடியா? நாளைக்கு காலையில் நான் சென்னைக்கு வந்துடுவேன்னு அம்மா கிட்ட சொல்லிடுங்க. அப்புறமா நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசுறேன். ஆண்டி ஆண்டி என்ன ஆண்டி ஏதோ 5000 கோடின்னு சொல்லிட்டு இருந்தீங்க? ஆதி
ஆதி மும்பைக்கு அந்த 5000 கோடி ப்ராஜெக்ட் விஷயமா போயிருந்தாங்கல்ல, ஆமா. அது ஓகே ஆயிடுச்சா? ஹாய்ப்பா. அக்கா 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 ஒரு நல்ல விஷயம்க்கா. என்ன சித்தி, நீங்க திருந்திட்டீங்களா? அது இல்ல அருண், அப்போ உங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நீங்க உங்களை மாத்திக்கவும் மாட்டீங்க, திருந்த போறதும் இல்ல, அப்படித்தானே? சும்மா இரு அருண். பாருங்கக்கா, நான் சொல்ல வந்த விஷயத்தையே சொல்ல விடாம இவன் என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். அக்கா, ஆதி ஃபோன் பண்ணிருந்தாக்கா. ஆதி உனக்கு ஃபோன் பண்ணானா? எனக்கு ஃபோன் பண்ணலக்கா, உங்க மொபைலுக்கும் மாமா மும்பைக்கும் தான் ட்ரை பண்ணானா. உங்க 2 பேர் போனும் ரீச் ஆகாததுனால லேண்ட்லைன்ல கூப்பிட்டு இருந்தான். ஆதி மும்பைக்கு அந்த 5000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் விஷயமா போயிருந்தால, அத ஓகே பண்ணிட்டானா. என் ஆதிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் எப்படியும் ஓகே பண்ணிட்டு தான் வருவான்னு நினைச்சேன். நான் நினைச்சபடியே செஞ்சு முடிச்சிட்டான். எப்போ வரதா சொன்னா? நாளைக்கு காலையில வந்துடுறேன்னு சொன்னாக்கா. அருண், மா, 5000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட ஓகே பண்ணிருக்கான் ஆதி. சக்சஸ்ஃபுல்லா ஓகே பண்ணிருக்கான். அவன் காலையில வரும்போது அவனோட வரவேற்பு சிறப்பா இருக்கணும். அரேஞ்ச் இட். ஓகேமா, அத நான் பாத்துக்கிறேன். ப்ரோவை எப்படி அஸ்தர்னு மட்டும் நீங்க பாருங்க. ஓகே. இத நம்ம யூஸ் பண்ணிக்கணுமே. அக்கா, ஆதி 5000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட ஓகே பண்ணிட்டாங்கிற நல்ல விஷயத்த நான் தானே உங்ககிட்ட வந்து முதல்ல சொன்னேன். இந்த சந்தோஷமான விஷயத்த நாம எல்லாரும் செலிப்ரேட் பண்ற இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்கட்டுமா? என்ன கேளு. அக்கா, இந்த வேலை செய்யற தண்டனை போதும்க்கா. நான் இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன். மன்னிச்சிடுங்கக்கா, ப்ளீஸ். மா, இந்த தலைவர் பிறந்த நாள் அன்னைக்கு, அதுக்கப்புறம் இந்த சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா அன்னைக்கெல்லாம் ஜெயில கைதிகளை எல்லாம் விடுதலை பண்ணுவாங்களாமா. அந்த மாதிரி நம்ம ப்ரோ 5000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட சக்சஸ் பண்ணதுனால சித்தியும் விடுதலை பண்ணணும்னு கேக்குறாங்க போல இருக்கு. இல்ல சித்தி? வானரப்பட. இந்த சந்தோஷமான தகவலை நீதான் முதல்ல சொன்ன. அதனால உன் தண்டனையை நான் ரத்து பண்றேன். தேங்க்ஸ்க்கா. சின்ன எஜமானி எஸ்கேப். தண்டனை அடி கொடுக்கிற தண்டனை இருக்கட்டும். உங்க எல்லாரையும் நடுத்தருவில் நிக்க வைக்கிற அந்த நாளுக்காக தான் நான் வெயிட்டிங். கோயில் ஃபுல்லாக தேடியாச்சு. பார்வதி எங்கேயுமே காணுமே. ஒருவேளை இன்னும் கிளம்பலையா?
மம்மி ரிட்டர்ன்ஸ் மாதிரி அத்தை ரிட்டர்ன்ஸ் மித்ராக்கா. ஏண்டி உனக்கு என்ன பார்த்தா பேய் மாதிரி இருக்கா? அப்படி சொல்லல அத்தை, ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். நீ இப்படி ஃப்ளோல சொல்லிக்கிட்டே இரு, நானும் ஒரு நாள் ஃப்ளோல உன்னை போட்டு தள்ளிடுறேன். ஆ? சரி விடுங்க ஆண்டி, ஆதி வர நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் வரவேற்பு வேலைய பாத்துட்டு இருக்காங்க. நாமளே ஏதாவது போய் செய்வோம் வாங்க. ம். ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். இவளுக்கு என்ன ஆச்சு? இவன் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா? ப்ரோ சொல்லு ப்ரோ, ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பிட்டியா? டேய், நான் இப்ப பார்வதிக்காக கோயில்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்வதிக்கு ஃபோன் ட்ரை பண்ண, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. பார்வதி வீட்டில் தானே இருக்கா? ஆமா ப்ரோ, அண்ணி கிச்சன்ல தான் இருக்காங்க. சரி, ஃபோனை கொண்டு போய் பார்வதி கிட்ட கொடு. ப்ரோ ஹால்ல அப்பா அம்மா சித்தி எல்லாம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. அதனால தான் என்னவோ அண்ணி உன் ஃபோன் எடுக்கலன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல போய் நான் எப்படி ப்ரோ அண்ணி கிட்ட ஃபோனை கொடுக்கறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இங்க பார்வதிக்காக கோயில்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. பார்வதி இப்போ கோயிலுக்கு வந்தாகணும். நீ என்ன பண்ணுவேன்லாம் எனக்கு தெரியாது. நீ இப்போ ஃபோனை கொண்டு போய் பார்வதி கிட்ட கொடுக்குற, என்கிட்ட பேச வைக்கிறேன், அவனை எல்லாம் கொன்றுவேன். சரி சரி ப்ரோ, டென்ஷன் ஆகாத. நான் எப்படியாவது அண்ணி கிட்ட கொண்டு போய் ஃபோனை கொடுத்து உங்ககிட்ட பேச வைக்கிறேன், சரியா? ம். எப்படி ஃபோனை கொடுக்கறது? கிச்சனுக்கு போய் அன்னிக்கிட்ட ஏதாவது ஆர்டர் பண்ற மாதிரி ப்ரோ உங்களுக்காக கோயில வெயிட் பண்றாங்கிற விஷயத்த அன்னிக்கு அதுல போட்டுற வேண்டியதுதான். அண்ணி சின்னையா சொல்லுங்க சின்னையா. அண்ணி, ப்ரோக்காக நாங்க இங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரோ உங்களுக்காக கோவில்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணாரு, நீங்க அட்டன் பண்ணல. அதனால என்ன கால் பண்ணி உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. நான் ஃபோன் பண்றேன், நீங்க பேசுறீங்களா அண்ணி? வேண்டாம் சின்னையா, நீங்க கால் பண்ண வேண்டாம். அப்போ உங்க போன்ல இருந்து கால் பண்ணி பேசுறீங்களா? ப்ரோ உங்களுக்காக கோவில்ல வெயிட்டிங் அண்ணி, சீக்கிரம் கால் பண்ணி பேசுங்க. இல்ல சின்னையா, எல்லாரும் ஹால்ல இருக்கிறதுனால என்னால இப்ப பெரியய்யா கிட்ட போன்ல பேச முடியாது. நீங்க ஃபோன் பண்ணி அவரை கோவில் எல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்லி வீட்டுக்கு வர சொல்லிடுங்க. இதத்தான் நீ ஏற்கனவே நான் ப்ரோ கிட்ட சொல்லிட்டேன். ப்ரோ கேட்க மாட்டேங்கிறாரு. நீங்க கோவிலுக்கு கண்டிப்பா வந்தே ஆகணும்னு கோவில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. உங்ககிட்ட ஏதோ பேசணும் போல இருக்கு. அதனால தான் என்ன கால் பண்ணி உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. நான் கால் பண்றேன், 2 வார்த்தை பேசுறீங்க நீ. இல்ல வேண்டாம் சின்னையா, என்னால இப்ப அவர்கிட்ட போன்ல பேச முடியாது. அதுக்கான சூழ்நிலை இப்ப இங்க இல்ல சின்னையா. ஐயோ, அம்மா வேற என்னை இங்க இருக்க சொல்லிருக்காங்க. அதனால என்னால கோவிலுக்குலாம் வர முடியாதுன்னு, எனக்காக காத்திருக்க வேண்டான்னு நீங்களே அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. அண்ணி, அவருக்காக வீட்ல எல்லாரும் காத்திருக்காங்கன்னு சொல்லி அவரை உடனே வீட்டுக்கு வர சொல்லுங்க சின்னையா. ஓகே பார்வதி, எல்லாம் சீக்கிரம் ரெடி பண்ணிருங்க. சீக்கிரம் சீக்கிரம். சரி சின்னையா. ஹலோ ப்ரோ, அண்ணி வீட்ல வேலையா இருக்காங்களா? அதான் உங்ககிட்ட ஃபோன் பேச முடியலையா? என்னது? அம்மா வேற அவங்கள வீட்ல இருக்க சொல்லிருக்காங்க. அதனால கோயிலுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ப்ரோ.
உன்னை உடனே கிளம்பி வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. ப்ரோ நீ சீக்கிரம் கிளம்பி வந்து நேர்லயே பார்த்து பேசிக்கோ ப்ரோ. உனக்காக நாங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஹலோ ப்ரோ ப்ரோ கட் பண்ணிட்டாரே. அன்னி கோயிலுக்கு வராதனால ப்ரோ அப்செட் ஆயிட்டாரு போல. டைம் ஆயிடுச்சு, இன்னும் ப்ரோவை காணோம். கங்க்ராட்ஸ் ஆதி. தேங்க்யூமா. காங்கிராட்ஸ். தேங்க்யூப்பா. உன்னை நினைச்சா எங்களுக்கு பெருமையா இருக்காது. ப்ரோ 5000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வந்திருக்க ப்ரோ. உன்னோட தம்பின்னு சொல்லிக்கிறேன், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் டா. ஆதி, நீ மும்பைல இருந்து இந்த விஷயத்த போன் பண்ணி சொன்ன உடனே அத முதல்ல நான் தான் அக்கா கிட்ட சொன்னேன். வாழ்த்துக்கள் ஆதி. நான் மும்பைக்கு போன்னு சொன்னப்போ நீ தயங்குனி ஆதி. இந்த ப்ராஜெக்ட நீங்க டீல் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு சொன்னியே. ஆதி, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. இந்த ப்ராஜெக்ட உன்னால ஓகே பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உன்னை அனுப்புனேன். இப்ப பாரு, என் நம்பிக்கை வீண் போகல. நீ வெற்றிகரமா ப்ராஜெக்ட ஓகே பண்ணிட்டு திரும்பி இருக்க. என்ன இவன் முகமே சரியில்லை. ஹலோ என்ன ஆதி, நான் இவ்ளோ சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன், உன்கிட்ட அதுக்கான ரியாக்ஷனே இல்லையே. ஏதோ டிஸ்டர்ப்டா இருக்கிற மாதிரி இருக்கு. na 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 na